அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருந்த வாழ்க்கையே ஒரு போலியான வாழ்க்கை. நம்ம ஒரு உண்மையான நிஜமான வாழ்க்கையை நிறைய பேர் வாழ்கிறதில்ல. வாழ்க்கையில் பல கஷ்டங்கள், தொல்லைகள், தொந்தரவுகள், பிரச்சனைகள், நீயா நானான்ற ஒரு பாகுபாடு உண்டு எந்து இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள். நாம் ஏன் மனுஷ பிறவி எடுத்தோம், எதற்காக உலகத்துக்கு வந்தோம் அப்படின்ற சிந்தனையே யாருக்குமே இல்லை. ஒவ்வொரு மனுஷனும் பாவத்து மேலே பாவம் பண்ணி கர்மா மேலே கர்மா சேர்த்துக்கிட்டு தான் போயிட்டுருக்காங்க. அதனால் அவங்களுக்கு பல விதமான நோய் நொடிகள், மற்றது மறுபிறவி, இந்த மாதிரி பல கஷ்டங்கள்லேருந்து உழந்து தான் திரும்ப திரும்ப மனிதன் வாழ்கிறான். மனுஷன் எந்த கஷ்டமும் இல்லாமல் மறுபிறவி இல்லாமல் வாழணுன்னா அதுக்கு முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது தான தர்மங்கள். தான தர்மங்கள்ன்றதை எப்படி வேணால் செய்யலாம். முடியாதவங்களுக்கு செய்யணும். அதாவது வசதி இருக்கவங்களுக்கு அன்னதானன்றது இல்லை. அன்னதானன்றது சாப்பாடு சாப்பிட முடியாமல், சாப்பாட்டுக்கு காசு இல்லாமல், கை கால் ஊனமாக, நடக்க முடியாமல், நிற்க முடியாமல், படுத்த படுக்கையாக இருக்கவங்க, குடும்பத்தை வழிநடத்த முடியாமல் இருக்கவங்க, அவங்களெல்லாம் நிறைய உதவி நம்மால் முடிஞ்ச உதவி செய்யலாம். ஒரு 1000 ரூபாய் இருக்குன்னா ஒரு 500 ரூபா செய்யலாம். ஒரு 10,000 ரூபா சம்பாதிக்கிறோம் அப்படின்னா ஒரு 1000 ரூபாய் செய்யலாம். இதெல்லாம் நமக்கு புண்ணிய கர்மாவில் சேரும். நம்மளுடைய கர்மாக்கள், கெட்ட கர்மாக்கள் அழியும். இது ஒன்று தான் மனுஷன் வாழ்க்கையில் மறுபிறவி எடுக்காமல் வாழ்கிறதுக்கு ஒரு சில வழிகளில் இதுவும் ஒரு வழி. மற்றபடி வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால், உங்களுக்கு ஏதாவது பேசணும்னு தோணுச்சுன்னா என்னை காண்டாக்ட் பண்ணலாம். வாழ்க வளமுடன். ஆத்ம நமஸ்காரம். குரு சரணம்.